ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शान्ति मंत्रम्। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ இன்றையிலிருந்து நம்ம முண்டக்க உபனிஷதத்தோட தித்திய முண்டக்கத்துல பார்க்க ஆரம்பிக்க போறோம். தித்திய முண்டக்கத்துல பிரதம கண்டம். ஒவ்வொரு முண்டக்க உபனிஷத்து வந்து 3 முண்டக்கமா பிரிஞ்சு வச்சிருக்கு. ஒவ்வொரு முண்டக்கத்திலையும் 2 கண்டம். அப்போ நம்ம முதல் முண்டக்கத்துல 2 கண்டத்தை பார்த்துட்டு ரெண்டாவது முண்டக்கத்துல முதல் கண்டத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுல ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஒரு சின்னதா ஒரு சம்பந்த பாஷ்யம் பண்ற அவதாரிக்க என்னன்னு பார்ப்போம். அபர வித்யாயாக சர்வம் காரியம் உக்தம். யாராவது புக் வச்சிருக்கீங்கன்னா 232வது பக்கம் நான் பார்க்கிறேன். அபர வித்யாயாக சர்வம் காரியம் உக்தம் சச்ச சம்சாரோ யத்சாரோ யஸ்மாத் மூலாத் அக்ஷராத் சம்பவதி யஸ்மின்ச்ச பிரலீயதே ததக்ஷரம் புருஷாக்கியம் சத்யம் யஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி தத் பரஸ்ய பிரம்ம வித்யாயா விஷயः ச வக்தவ்ய இத்யுக்தரோ கிரந்த ஆரம்பியதே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தத்தையும் படிச்சுட்டேன். ஓவனப்பா அபர வித்யாயாக சர்வம் காரியம் உக்தம். இந்த ரெண்டாவது கண்டம் போச்சுல்ல. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தோமே 13 மந்திரங்கள். இந்த 13 மந்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அபர வித்யாயாக சர்வம் காரியம் உக்தம். அபர வித்யாவினுடைய அனைத்து காரியங்களும் சொல்லப்பட்டு விட்டது. நீங்க அபர வித்யா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. பெரிய விஷயமா பேசினா போதும். எது பெரிய விஷயம்? லோகத்தை அடையிறது தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பித்ருலோகம் போவீங்க, அதுக்கப்புறம் தேவலோகம் போவீங்க, திரும்ப அங்க இருந்து பெவிலியன் பேக் டு பெவிலியன் இங்கே தான் வருவீங்க. அப்புறம் திரும்ப கர்மா பண்ணுவீங்க, மேல போவீங்க, உபாசனை பண்ணுவீங்க, மேல போவீங்க, திரும்ப கீழே வருவீங்க. இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க இந்த ஜென்மத்துல மனுஷ லோகத்துல கர்மத்துக்கு மிச்சம் என்ன கர்மம் இருக்குமோ அந்த மிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க ஜென்மங்களானது கிடைக்கும். பாப்பம் இருந்துச்சுன்னா கீழே போகும். இவ்வளவுதாங்க. இது மொத்தமும் என்னன்னு கேட்டீங்கன்னா அபர வித்யாயாக சர்வம் காரியம் முக்தம் அப்படின்னு ஒரு லைன்ல அபர வித்யாவோட அனைத்து காரியங்களையும் சொல்லியாச்சு. அபர வித்யான்றது உலகியல் ஞானம். நம்ம வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், ரிக்யஜு சாம அதர்வனம் சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருப்தோ சந்த ஜோதிஷமிதி அப்படின்னு பார்த்தோம்ல. அது எல்லாமே அபர வித்யா. அதனால அடையக்கூடிய காரியங்கள் இந்த சம்சார மண்டலம் தான். அதுதான் காரியம் சொல்லியாச்சு. சொல்லிட்டு சச்ச சம்சாரம் என்ன காரியம் அப்படின்னா சம்சாரம் தான். அந்த காரியமா இருக்கக்கூடிய சம்சாரமானது சச்ச சம்சாரஹ, அந்த சம்சாரமானது எத்து சாரம் எதனை சாரமாக கொண்டதோ, அந்த சம்சாரத்துக்குன்னு ஒரு சாரம் இருக்கணுமே, எதனை சாரமாக கொண்டிருக்கிறதோ, யஸ்மாத் மூலாத் அக்ஷராத் சம்பவதி, எந்த மூல தத்துவமா இருக்கக்கூடிய அக்ஷர தத்துவத்திலிருந்து இந்த சம்சாரமானது உண்டாயிற்றோ, சம்பவதி உண்டாயிற்றோ. அதே மாதிரி யஸ்மின்ச பிரலீயதே, எதனிடத்துல நன்றாக லயத்தையும் சம்ஹார காலத்துல அடைகின்றதோ, எதிலிருந்து உண்டாச்சோ எதனிடத்திலேயே லயத்தையும் அடைகின்றதோ தத்து அக்ஷரம், அந்த தத்துவத்துக்கு பேர் என்ன பேரு? அக்ஷர தத்துவம்னு பேரு. அதுதான் அக்ஷர தத்துவம். புருஷாக்கியம், அந்த அக்ஷர தத்துவத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, புருஷன் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு. புருஷன் என்ற பெயரை உடையது. அதுக்கு வேற இன்னொரு பேர் இருக்கு, சத்தியம் அப்படின்னு பேர் இருக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சம்சாரத்துக்கு சாரம் எது? சாரம் அப்படின்னா அந்த அக்ஷர தத்துவம் தான் சாரம். அதுல இருந்துதான் யஸ்மாத் மூலாத் அக்ஷராத் சம்பவதி. இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர தத்துவத்தை மூலமா வச்சுக்கிட்டு அதுல இருந்துதான் உற்பத்தி ஆச்சு. திரும்ப லயமாகிறது, அதனிடத்திலேயே லயமாகும். நம்ம ஒரு சின்ன லாஜிக் வச்சுக்கணும். என்னன்னா, மண்பானை எங்க இருந்து உண்டாச்சு? மண்ணில இருந்து உண்டாச்சு. அப்ப லயம் எங்க நடக்கும் அப்படின்னா எதுல இருந்து உண்டாச்சோ அதுலயே தான் லயம் நடக்கும். இப்போ மண்பானையை உடைச்சோன்னு அது வந்து பாத்தீங்கன்னா மரமா மாறிடாது. என்ன ஆகும்? மண்ணாதான் ஆகும். ஏன்னா எது எதனுடைய காரணத்திலிருந்து உற்பத்தி ஆகுதோ அது லயத்திலும் அதனிடத்திலேயே லயத்தை அடையும். சாதாரண நியமம். இந்த பாடி என்ன பாடி? அன்னமய கோஷம். எதுல இருந்து உண்டாச்சு? நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல இருந்து உண்டாச்சு. அப்ப திரும்ப இது நாசமாச்சுன்னா எங்க நாசமாகும்? இதே மண்ணாதான் ஆயிடும். அப்ப இந்த லோகத்துல இருக்கிற எல்லா காரண காரிய வஸ்துக்களையும் எடுத்துக்கிட்டாலும் எல்லா காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா காரண தத்துவத்தில் தான் ஒடுக்கத்தை லயத்தை அடையும். இத மனசுல வச்சுக்கணும். அதான் சொல்றாரு, இந்த மொத்த சம்சாரத்துக்கும் காரணம் எது அப்படின்னா அந்த அக்ஷர தத்துவம். அந்த அக்ஷர தத்துவத்தில இருந்துதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் உற்பத்தி ஆச்சு. திரும்பவும் அதனிடத்திலேயே லயத்தை அடையுது. அதுக்கு என்ன பேரு? அக்ஷரம்னு பேரு, சத்தியம்னு பேரு, புருஷன் அப்படின்னு பேரு. 3 பேர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல, யஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. ஏற்கனவே ஆரம்பத்துல சௌனகர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு? குருவை உபசதனம் பண்ணி 3வது மந்திரத்துல கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதி அப்படின்னு 3வது மந்திரத்துல முதல் முண்டக்கம் முதல் கண்டத்துல கேள்வி கேட்டிருந்தார். குரு உபசதனம் பண்ணி என்ன பண்ணாரு? எதனை எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் நான் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அந்த தத்துவத்தை எனக்கு சொல்லுங்க சுவாமி அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். அதுதான் இங்க ஆச்சாரியார் திரும்ப கொண்டு வர்றார். யஸ்மின் விஜ்ஞாதே, எதனுடைய விஞ்ஞானத்தினால், எதனுடைய விஞ்ஞானத்தில் சர்வமிதம் விஜ்ஞாதம் இந்த அனைத்தும் அறியப்பட்டதாகுமோ அப்படின்னு தத்து பரஸ்யா பிரம்ம வித்யாயா விஷயா. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணத்தை அறிந்தால் காரியம் அனைத்தையும் அறிந்ததாகும். சொர்ணத்தை தங்கத்தை அறிந்து கொண்டால் ஆபரணங்கள் அனைத்தும் அறியப்பட்டதாகும். மண்ணை அறிந்து கொண்டால் மண்ணிலிருந்து செய்யப்பட்ட அனைத்து பானை சட்டி முதலிய பாத்திரங்களும் அறியப்பட்டதாகும். அப்போ யஸ்மின் விஜ்ஞாதே அப்படின்னா எதனுடைய விஞ்ஞானத்தினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதனுடைய விஞ்ஞானம் அப்படின்னா காரண விஞ்ஞானம். இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கிற விஞ்ஞானம் எது? அக்ஷர தத்துவம். அதை அறிஞ்சு கொண்டா சர்வமிதம் விஜ்ஞாதம், இந்த லோகத்துல இருக்கிற சர்வத்தையும் அறிந்ததாகும் அப்படின்னு தத்து பரசியா பிரம்ம வித்யாயா. அதை அறியறதுக்கான வித்யா எது? பிரம்ம வித்யா விஷயம்.
அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாயாக விஷய, பிரம்ம வித்யாவினுடைய விஷயமா இருக்கிறது. ச பக்தவ்யக இதி, அத இந்த இடத்துல சொல்லணும், சிஷ்யனுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக உத்தரோ கிரந்தா ஆரம்பியதே, இனி வரக்கூடிய கிரந்தமானது ஆரம்பிக்கப்படுகிறது. கிரந்தம்னா இனி வரக்கூடிய மந்திரங்களானது இந்த கண்டத்துல ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டாரு. அப்போ கிளியரா இது வரைக்கும் பராவித்யா விஷயம் முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம அபராவித்யா விஷயத்துக்கு வரப்போறோம். ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் மந்திரம் ஆரம்பிக்குது. மேல வந்து பாத்தீங்கன்னா விவர்த்தவாதம் அப்படின்னு போட்டுது. விவர்த்தவாதம் இல்ல அப்படின்னா ஆர் ஆபாசவாதம். ஆர் ஆபாசவாதம் ரெண்டும் ஒண்ணுதான். விவர்த்தவாதம் சொல்லலாம், இல்லைன்னா ஆபாசவாதம்னு சொல்லலாம். இந்த விவர்த்தவாதம்னா என்ன அப்படின்னா விசேஷ ரூபேன, விசேஷ ரூபேன ஒரு ஐஃபன் போட்டு நாம ரூப ஆக்காரேன, விசேஷ ரூபேன. விசேஷ ரூபம்னா என்னது அப்படின்னா நாம ரூப ஆக்காரேன, நாம ரூப ஆக்காரமா, விசேஷ ரூபேன. அதுல வந்து விவிதன்னு ஒரு வார்த்தை சேர்த்திருக்கு. விசேஷ ரூபேனன்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு விவித நாம ரூப ஆக்காரேன, விவித நாம ரூப ஆக்காரேன வர்த்ததே இதி விவர்த்தஹ, வர்த்ததே இதி விவர்த்தஹ, விவர்த்தஹ விவர்த்தனம், வீணா விசேஷம், வர்த்தனம்னா இருத்தல், விசேஷமா இருக்கிறது. இப்போ மண்ணு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணா இருந்துச்சு. காலையில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மண்ணை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் குலாலன்ட்ட. அவன் சொன்னா நான் வந்து மண்பானை எல்லாம் பண்ண போறேன் சுவாமி அப்படின்னு. அப்புறம் ஒரு மத்தியானம் போல வந்து பாக்குறேன் அந்த மண்ணுல தண்ணியை ஊத்தி குலைச்சி ஒரு பெரிய டோஸா பண்ணி வச்சிருந்தான். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி, மாவு பிசைகிற மாதிரி மண்ணை வந்து குலைச்சி வச்சிருந்தான். என்னங்க இன்னும் பண்ணலையா அப்படின்னா இல்ல சாமி இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஊறணும் அப்படின்ட்டான். அப்புறம் ஈவினிங் பாக்குற ஈவினிங் அப்படியே கிடந்துச்சு. மறுநாள் காலையில போய் பாக்குறேன், போய் பார்த்தா அவர் வந்து என்னன்னா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். என்னங்க மண்பானை எங்க அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க சாமி மண்பானை எல்லாம் இருக்கும் அப்படின்னா. அப்புறம் மத்தியானம் போய் மேல ஒரு சாயந்தரம் போல போய் பாக்குறேன், பார்த்தா மண்ணே காணும். மண் எல்லாமே என்ன எங்கெங்க மண் அப்படின்னு கேட்டா அந்த மண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சு, சட்டி பானை பூந்தொட்டின்னு ஃபுல்லா நிறைய பாத்திரங்களா மாறிடுச்சு. அப்ப நான் கேட்டேன் மண்ணுலாம் எங்கங்க அப்படின்னு. மண்ணுதான் சாமி நீங்க பாக்குறீங்க, நீங்க காலையில பார்த்த மண்ணுதான் சாமி இப்ப இருக்கிறது. இல்லையே வேற வேற ஃபார்ம்ல இருக்கே. அதே மண்ணுதான் சாமி இப்ப வந்து வேற வேற ஃபார்ம்ல இருக்கு, நாம ரூபத்துல நிறைய ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அந்த ஃபார்முக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம், சட்டி பானை அப்படின்னு. அப்ப வாஸ்தவத்துல இருக்கிறது என்னது, மண்ணுதான் இருக்கு. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா விவித, விவிதனா விதவிதமான நாமத்தையும் ரூபத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மண் என்னவா இருந்துச்சு இருக்கு இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேருனா விவர்த்தவாதம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவமானது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா விவித நாம ரூபங்களாக பரமஹம்சானந்தா அப்படின்னு விஷ்ணு தீர்த்தரனும், அப்புறம் சம்வித் அப்படின்னும், தினேஷ் அப்படின்னும், பிரபோதானும் அநேக நாம ரூபங்கள். வெறும் மனுஷன் மட்டுமா அப்படின்னா இல்ல, இந்த லோகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களாவும் நாம ரூபத்தை லேப்டாப்ல இருந்து டேபிள்ல இருந்து பர்வதத்துல இருந்து வீட்டுல இருந்து ஜடம் சேத்தனம் எல்லாமா வந்து பாத்தீங்கன்னா விசேஷ நாம ரூபங்களை தாரணம் பண்ணிக்கிட்டு யாரு இருக்கா, அந்த அக்ஷர தத்துவம் தான், பிரம்ம தத்துவம் தான் இருக்கு. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். சரி, இதுக்கப்புறம் இன்னொரு ஒன்று சொன்ன என்னது, விவர்த்தவாதம் அல்லது ஆபாசவாதம். ஆபாசவாதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்னதையே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம்ல சொன்னா அது ஆபாசவாதம். இந்த மண்ணு தான் என்னவாச்சு அப்படின்னா சட்டி பானையா ஆபாசிக்குது. மண்ணு தான் சட்டி பானையா தெரியுது. ஆபாசிக்குதுன்னா தோன்றுகிறது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. அப்ப அது மாதிரி மண்ணு வந்து வேற ஒரு ஃபார்மா தெரிஞ்சுது அப்படின்னா காணல் ஜலம், மிருகதிருஷ்ணிக்கான்றது அந்த உவர் நிலம் சொல்லுவோம்.
லேண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருந்துச்சுன்னா ட்ரையா இருக்கிற லேண்டு, அதுக்கு மேல அந்த வெயில் பட்ட மாத்திரத்துல அதுக்கு மேல என்ன ஆயிடும் அப்படின்னா ஜலம் இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த மண்ணு வந்து என்னவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பானை சட்டியா தெரியுது. ஆனா பானை சட்டின்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. அப்ப இருக்கிற வஸ்து என்னது? மண் மட்டும்தான் இருக்கு. அப்போ அது மேல இருக்க பானை சட்டின்றதுலாம் ஆபாசம் அப்படின்னு பேரு. அப்போ விசேஷ ரூபத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு விவர்த்தம்னு சொல்லலாம். இல்ல 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 பானை சட்டிலாம் இல்லவே இல்லைங்க, பானை சட்டின்ற ஒரு வஸ்து இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆபாசம்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகாரி வேதத்தை வச்சுக்கிட்டு இது சொல்லக்கூடியது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப பார்க்க போறோம். நான் சொல்றேன். முதல் மந்திரம் வந்துருங்க. முதல் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டிய வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னோம்ல, சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்திலிருந்து உண்டாச்சோ எதனிடத்திலேயே லயத்தை அடையுதோ அந்த சிருஷ்டியை சொல்றதுக்காக இந்த மந்திரம் ஆரம்பிக்கப்படுது. அக்ஷர தத்துவத்திட்ட இருந்து சிருஷ்டியோட இந்த சிருஷ்டியானது சொல்லப்படுகிறது. முதல் மந்திரம் ததேதத் சத்யம் ததேதத் சத்யம் ததேதத் சத்யம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காः சகஸ்ரஷக பிரபவந்தே சரூபாः யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காः சகஸ்ரஷக பிரபவந்தே சரூபாः ததாக்ஷராத் விவிதாः சோம்ய பாவாः பிரஜாயந்தே தத்ர சைவாப்யந்தே ததாக்ஷராத் விவிதாः சோம்ய பாவாः பிரஜாயந்தே தத்ர சைவாப்யந்தே ததேதத் சத்யம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காः சகஸ்ரஷக பிரபவந்தே சரூபாः ததாக்ஷராத் விவிதாः சோம்ய பாவாः பிரஜாயந்தே தத்ர சைவாப்யந்தே. ரொம்ப அருமையான மந்திரம் சொல்றார். ததேதத் சத்தியம், அந்த இதுதான் சத்தியம். அந்த தத்துனா அந்த அது அப்படின்னு சொல்றது, ஏத்தத்துனா இதுன்னு சொல்றது, அது இது. என்ன சுவாமி அது இதுனா என்ன சுவாமி, என்ன மீனிங் இது? அந்த இதுதான் சத்தியம். அந்த இதுன்னு ஏன் சொல்லணும்? அதுதான் சத்தியம் சொன்னா போதும் இல்ல, அதுதான் சத்தியம் சொன்னா போதும், தத் சத்தியம் சொன்னா போதுமே. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தது ஏதத்து சத்தியம். ஏதத்துனா இது, இந்த இது, இந்த தத்துனா அது, அது அதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறது, இது அப்படின்னா பக்கத்துல இருக்கிறது. அந்த இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி? அந்த இது இதுவா இருந்தா அதுவா இருக்காது, அதுவா இருந்தா இதுவா இருக்காது. தூரத்துல இருக்கிறது பக்கத்துல இருக்காது, பக்கத்துல இருக்கிறது தூரத்துல இருக்காது. அப்போ வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா பின்னி வச்சிருக்கு. அந்த இது அப்படின்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தூரத்துல இந்த உலகம் எங்க இருந்து சிருஷ்டி ஆரம்பிச்சதுன்னு சொல்றோம். இந்த பகவான் பரமாத்மா எங்கேயோ இருந்துகிட்டு சிருஷ்டியெல்லாம் பண்றாரு நம்ம சொல்றோம்ல. அதனால எப்பவுமே ஈஸ்வரனை நம்ம என்ன பண்ணுவோம்? பரோட்சமாவே சொல்லி சொல்லி பழகிருக்கோம். தத்து தத்து தத்து, அவர் 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 அப்படின்னு, கண்ணுக்கு தெரியாத அவர் அப்படின்னு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லும் போது என்ன சொல்றேன்? நான் 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 தான் ஜி, நான் தான் அப்படின்றோம். அப்ப என்னன்னா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷம்னு பேரு, பக்கத்துல ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கிறது. அப்போ நான் எங்கேயோ அக்ஷர தத்துவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்ல அது இல்ல. சாஸ்திரத்தோட நிச்சயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவமசிதான் சாஸ்திரத்தோட நிச்சயம். தத்து தொம், அந்த தத்து தொம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல நிறைய உபனிஷதங்கள்ல என்ன பண்ணிருக்கோம்? வார்த்தை போடும் போதே இந்த வார்த்தை அப்படியே இருக்கும். தத்து ஏ தத்து ரெண்டுத்தையும் சேர்ந்து போகும். அந்த ரெண்டும் எதுன்னு கேட்டீங்கன்னா சத்தியம். அந்த இதுதான் சத்தியம். அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், சிருஷ்டியை நீங்க எங்க இருந்து பார்க்கணும்? வெளியில போய் பார்க்க முடியாது. சிருஷ்டி ஆரம்பிக்குதுன்னா நம்ம சிருஷ்டிக்கு முன்னாடியா போய் பார்க்க முடியும்? இல்ல சிருஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் எங்கேயா பார்க்க முடியுமா? நமக்கு பார்க்க முடியாது. அப்ப நம்ம அனுபவத்துல என்ன இருக்கு? இந்த தேகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சதா சிருஷ்டி நடந்துகிட்டே இருக்கு, லயமும் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அதனால இததான் நம்ம இங்க பார்க்க வேண்டும். தத்து ஏ தத்து சத்தியம், அந்த பரமாத்மா அக்ஷர தத்துவம் சொல்லக்கூடிய இந்த ஆத்மா சத்தியம் அப்படின்னு அர்த்தமாயிருக்கு. சொல்லிட்டு ஆரம்பிக்குது சிருஷ்டியை பத்தி. யதா ஒரு திருஷ்டாந்தத்தோட ஆரம்பிக்குது மந்திரம். யதானா எந்த விதமாக எனில், சுதீப்தாத் பாவகாத்,
சுதீப்தாத் அப்படின்னா தீப்தம் அப்படின்னா பிரகாசிக்கிறது. சுதீப்தாத்னா நல்லா பிரகாசிச்சு எரியிற அக்னி. பாவக்காத்து அப்படின்னா அக்னி. அந்த அக்னியில இருந்து பாவக்காத் விஸ்புலிங்காக. விஸ்புலிங்காக அப்படின்னா கரிகள்லயே நிறைய கறி இருக்கு. இந்த நீங்க நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிற கறி வந்து பாத்தீங்கன்னா சட 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 சடன்னு எரியும். அப்படியே எரியும் போது என்ன ஆகும், சில கரிகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெருப்பு பொறிலாம் பறக்கும், அப்படியே சட 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 சடன் பறக்கும். அதுதான் இங்க சொல்றாரு, அந்த விஸ்புலிங்கம்னு சொல்லக்கூடிய நெருப்பு பொறிகளானது தீ தீ கதிர்கள் அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சகசிரசக பிரபவந்தே சரூப்பாக. ரொம்ப சொல்றாரு, சகசிரசகன்றதுக்கு அர்த்தம் ஆயிரக்கணக்கான நெருப்பு பொறிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரபவந்தே. பிரபவந்தேனா அந்த நல்லா எரியிற அக்னியில இருந்து வெளிப்படுகின்றன, தோன்றுகின்றன, உற்பத்தி ஆகின்றன. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சரூப்பாக அப்படின்ற. சரூப்பாக மந்திரம் சொல்லுது என்னன்னா, அந்த அக்னியோட ஒத்த ரூபத்திலேயே அனுரூபமாக. அக்னிக்கு வேற ரூபமா அக்னி பொறிகள் இல்ல. அக்னி எப்படியோ அதே மாதிரிதான் அதோட ரூபத்திலேயே இந்த பொறிகளானது வெடிக்கிளம்புகின்றன. ஆயிரக்கணக்கில் வெடிச்சு சதறு. நீங்க வந்து எங்கேயா டீ கடையில போனீங்க அப்படின்னா பாய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தான் பார்க்க முடியும். பாய்லர் என்ன அடிக்கடி என்ன பண்ணுவான், அந்த கீழே இருக்கிற இதை வந்து ஒரு தட்டை வந்து இப்படி தட்டுவான். இப்படி தட்டினோட அதுல இருந்து பொறி பறக்கும், அப்படியே சட 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 சடன்னு மேல எரியும். அப்படி ஆயிரக்கணக்கான பொறி வந்து பாத்தீங்கன்னா பறக்கும். அதுதான் இங்க சொல்ற சரூபாகா. ததா இது திஷ்டாந்தம். அது போலவே ததானா அது போலவே அக்ஷராத் விவிதாகா சோமிய பாவாகா. இந்த சோமியவை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போட்டுக்கணும், ஹே சோமிய அப்படின்னு முதல்ல சம்போதனமா போட்டுக்கணும். சம்போதனா கூப்பிடுற சிஷியனை பார்த்து ஹே சோமிய, சித்தம் அழகியவனே, மனசு ரொம்ப குளிர்ந்தவனே அப்படின்னு அர்த்தம். ஹே சோமிய அப்படின்னு போட்டு ததா அக்ஷராத் விவிதாகா பாவாகா. அது போலவே எப்படின்னா அக்னியிலிருந்து தீப்பொறிய சொன்னோம், அது போலவே அக்ஷர தத்துவத்திடமிருந்து பிரம்ம தத்துவத்திடமிருந்து என்னன்னா விவிதாகா விதவிதமான பாவாகா பாவங்கள் வஸ்துக்கள் எதெல்லாம் இந்த லோகத்துல பாக்குறோமோ, அசைகின்ற அசையாத மனுஷன்ல இருந்து ஆரம்பிச்சு தேவன் வரைக்கும் இருக்கக்கூடிய சர்வ பதார்த்தங்களும் ஜடம் சேத்தனம்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பாவாகான்னு பேரு. எந்த விதமா இருக்கு, விவிதாக விதவிதமான பாவங்களை உடையதாக இருப்பை உடையதாக நம்ம இந்த சுத்தி சுத்தி பாக்குறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரஜாயந்தே அந்த அக்ஷர தத்துவத்திட்ட இருந்துதான் பிரஜாயந்தேனா நன்றாக உண்டாகின்றன, தோன்றுகின்றன, உற்பத்தி ஆகின்றன. சரி, உற்பத்தி ஆயிட்டு திரும்ப அப்படின்னா தத்திரச்ச ஏவாப்பியந்தி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே எங்க இருந்து உண்டாச்சோ லய காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த அக்ஷர தத்துவத்திலேயே லயத்தையும் அடைகின்றன. யந்தி அப்படின்னா அத்திர சைவாப்பி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அத்திரச்ச ஏவ அபியந்தி அப்படின்னு எடுக்கணும். அபியந்தின்றதுக்கு அர்த்தம் லயத்தை குறிக்கிறது. அபியந்தி ஒரு சப்தம், அது அபியந்தி, அது லயத்தை அந்த அக்ஷர தத்துவத்திலேயே லயத்தை அடைகிறது. இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, திருஷ்டாந்தம் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னு ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா ஒரு இது இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம் அப்படின்னு பேர். திருஷ்டாந்தத்தை வந்து 100% நீங்க தாஷ்டாந்தத்தோட சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா அந்த எந்த அம்சத்துல சொல்றோமோ அந்த அம்சத்துல மட்டும்தான் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்க, அக்னிய சொன்னீங்க. அக்னியில இருந்து என்ன உண்டாகுது, ஆயிரக்கணக்கான தீப்பொறிகள் உண்டாகுது. திரும்ப அந்த அக்னியோட தீப்பொறிகள் எங்க போகுது, திரும்ப அக்னியிலே வந்து லயமாகுதா என்ன? அது மாதிரிலாம் என்ன இல்ல, தீப்பொறி வெடிச்சு சதுறது அவ்வளவுதான், வெளியில போயிடுது. திரும்ப அக்னியிலேயே வந்து லயம் ஆகிறதா இல்ல. அப்போ ஒரு பக்கம் உற்பத்தியை மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆனா அக்ஷர தத்துவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து உற்பத்தி ஆச்சு, திரும்ப அதனிடத்திலேயே லயத்தையும் அடையுது அப்படின்னு தாஷ்டாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம்னு பேரு. ஒரு பக்கம் தான் திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கு, லயமாகிறத சொல்லல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. வேற எக்ஸாம்பிள் என்னது, சட்டிப்பானை நம்மகிட்ட இருக்கிறது அதுதானே இருக்கு, ஈஸியா இருக்கிறது. தங்கம் ஆபரணம், தங்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் உண்டாச்சு, நிறைய ஆபரணங்களை உண்டு பண்ணோம். திரும்ப ஆபரணங்கள் எல்லாத்தையும் நீங்க மெல்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், திரும்ப தங்கமா ஆயிடும். கடைசியில திரும்ப அதுல இருந்து வேற ஆபரணங்கள்.
திரும்ப தங்கமா உருக்குவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பழசெல்லாம் தூக்கி ஒரு இதுல போட்டு மெல்ட் பண்ணி புதுசா ஒரு தங்க கட்டி ஆக்கிடுவாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நிறைய ஆபரணங்கள். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாத்தையும் திரும்ப வந்து உருக்கி மெல்ட் பண்ணி திரும்பவும் ஆபரணங்கள். அப்போ எதிலிருந்து உற்பத்தி ஆகுதோ அதனிடத்திலேயே லயத்தையும் அடையணும் அப்படின்னு நீங்க ஒரு திருஷ்டாந்தம் தேடினீங்கன்னா சொர்ணத்தோட திருஷ்டாந்தம் எடுத்துக்கணும், தங்கத்தோட திருஷ்டாந்தம். அதே மாதிரி மண்ணுல இருந்து பானைகள் சட்டிகள் உண்டாகுது. திரும்பவும் லயமாச்சுன்னா உடஞ்சி போச்சுன்னா திரும்பவும் அது மண்ணாவே ஆயிடுது. அது மாதிரி எக்ஸாம்பிள். அப்ப எதுக்கு இப்ப ஒரு கேள்வி வரும், எதுக்காக அக்னிய சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு விசேஷம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்திலேயே இதை பத்தின ரொம்ப முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா மந்திரம். இது வந்து பிரம்மசூத்திரத்திலேயே விசாரத்துக்கு வச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா விவர்த்தவாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதைதான் ரொம்ப அதிகமா சொல்றோம். இந்த அம்சம் ஏன் சுவாமி நீங்க தங்கத்தை சொன்ன மாதிரியோ இல்ல பானைன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதே எக்ஸாம்பிள் இங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஏன் அக்னிய சொல்லியிருக்கு அப்படின்னா பிரகாசம் சைத்தன்யத்துக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்களும் நானும் ஜடமா இல்ல, ஜட அம்சத்தை சொல்லக்கூடாதுன்றதுக்காக சேத்தன அம்சத்தை சொல்லணும், பிரகாசத்தை சொல்லணும்ன்றதுக்காக தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அக்னியோட திருஷ்டாந்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல ஆரம்பிக்கிறார். எத்த அபர வித்யா விஷயம் கர்ம பல லட்சணம் சத்தியம் தது ஆபேட்சிகம். இங்க மந்திரத்துல என்ன இருக்கு பாருங்க. மந்திரத்துல ஆரம்பிக்கும் போதே ததேதத் சத்தியம் இருக்கா. அந்த ததேதத் சத்தியத்துக்கு தான் ஆச்சாரியார் இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனிங் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்ம இந்த ததேதத் சத்தியத்தை ஏற்கனவே சத்தியம்னு பார்த்தோமே சுவாமி. என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியம்ன்றது கர்ம பலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதா சொல்லியிருக்கோம். சத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சத்திய காமாஹா அப்படின்னு ஒரு சப்தம் பார்த்தோம். சத்தியம் லோகேஷு அப்படிலாம் பார்த்தோம். சத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனுக்கு பேர் வந்து சத்தியம் அப்படின்னு முந்தின கண்டங்கள்ல பார்த்திருக்கோம். சத்தியம்ன்ற சப்தம் கர்ம பலன்களை குறிக்கக்கூடியது. அப்ப அதுதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு. எது அபரவித்யா விஷயம், எது வந்து பாத்தீங்கன்னா அபரவித்யா விஷயமா இருக்கோ, அபரவித்யா விஷயம் எது, கர்மமும் உபாசனையும். அதான் பாஷிகர் சொல்றார் கர்ம பல லட்சணம், கர்ம பலனை லட்சணமாக கூடியது, லட்சணமாக கொண்டது. அந்த கர்ம பலனுக்கு என்ன பேரு, சத்தியம்னு பேரு. ஏன் சத்தியம் அப்படின்னா நிச்சயமா பலன் தரக்கூடியவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாருக்கெல்லாம் வந்து தான் யாச்சரத்தை ஒரு கட்டளையா போட்டுருந்துச்சு, யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம நிச்சயமான கர்ம பலன் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஏ சத்திய காமாக, ஏ சத்திய காமர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வைதிகத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை தானி ஆச்சரத்தை அப்படின்னு ஏற்கனவே மந்திரங்கள் சொல்லியாச்சு. அப்போ அததான் சொல்றாரு. அப்ப கர்ம பலன்களுக்கு பேரு சத்தியம்னு பேரு. ஏன், நிச்சயமான சத்தியமா பலன் கொடுக்கும் அப்படின்ற அர்த்தம். சாத்திய சாதன சம்பந்தம் வைதிகத்துலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க ஒரு யாகத்தையோ ஒரு கர்மத்தையோ பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலா எந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நியமமானது வேதத்துல மந்திரங்களா சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி வெறியில வேற எந்த இடத்துலயும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம நினைக்கிறது இங்க நடக்கவே நடக்காது. அப்ப வைதிகத்துல வந்து நிச்சயமான கர்ம பலன்கள் சொல்லப்பட்டதுனால சாதன சாத்தியம் இருக்கிறதுனால அந்த கர்ம பலன்களுக்கு பேரு சத்தியம்னு பேரு. சரி, ஒருவேளை சத்தியம் தானே அப்படின்னா தது ஆபேட்சிகம். ஆபேட்சிகம்ன்ற அர்த்தம் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தோட விஷயத்தை வச்சுக்கிட்டு, லோகத்துல வந்து ஒருத்தர் நினைக்கிறார் நான் இந்த பிசினஸ் பண்ணா நான் இதை அடைவேன் அதை அடைவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்றாங்க. ஆனா அது மாதிரி அவங்க ஆகுறாங்களா, அது மாதிரி அடைகிறாங்களா, அது மாதிரி இல்லை. அப்போ லௌகிக விஷயத்தை அபேட்சா பண்ணி சார்ந்து நம்ம இந்த வைதிக விஷயங்களை பார்க்கிறோம் அப்படின்னா வைதிக விஷயங்கள் லௌகிக விஷயத்தை காட்டிலும் சத்தியமானவை. அப்போ எதை எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன வேணா எடுத்துங்க, எத்தனை டிகிரிய பத்தி பேசுங்க, என்னெல்லாம் படிப்பு இருக்கோ அந்த படிப்பெல்லாம் எடுங்க. அதனால அடையக்கூடியது எல்லாமே சத்தியமானு பாத்தீங்கன்னா சத்தியமா இந்த லோகத்துல இருக்கவே இருக்காது. ஆனா வைதிகத்துல சொல்லப்பட்ட கூடிய அந்த வித்தியினால அபர வித்தியினால செய்த ஒரு சாதனங்கள் அதனால உண்டாகக்கூடிய பலன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதனால அதுக்கு பேரு சத்தியன்னு பேரு. அப்போ அபேக்ஷா ரெண்டு வச்சு பாக்குறோம், லௌகிக வித்யா வேத வித்யா.
இதுல இது சத்தியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா லௌகிக வித்தியினால அடையக்கூடிய பலன் சத்தியம், அலௌகிக வித்தியினால உலகியல் அறிவினால எடுக்கக்கூடிய பலன் சத்தியம் இல்ல, பொய்யாயிடுது, நிறைய பொய்யாயிடுது. அதனாலதான் இங்க இருக்கவங்க எல்லாம் துக்கியா இருக்காங்க. அதே நேரத்தில் அதனால்தான் அது ஆபேட்சிகம்னு போடுச்சு. அப்போ கர்ம காண்டத்துல எங்கேயாவது கர்ம பலன்களை பத்தி பேச்சு வந்துச்சுன்னா, சத்தியம்னு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது ஆபேட்சிக சத்தியம், ரிலேட்டிவ் சத்தியம்னு எடுக்கணும். இதம் தூ. ஆனா இங்கேயோ எனில், இப்ப நம்ம பண்ண இங்க பாக்குறோம்ல, இந்த மந்திரத்துல பாத்துருக்கமே ததேதத் சத்தியம் அப்படின்னு. இந்த சத்தியம் எது அப்படின்னா இதம் தூ பரவித்யா விஷயம், பரவித்யாவோட விஷயம், ஆத்ம வித்யாவோட விஷயம். அதனால பரமார்த்த சத்து லட்சணத்துவாத், சல் லட்சணத்துவாத் இருக்கு. சல்ல சத்து லட்சணத்துவாத்து பிரிக்கணும். அது எப்படிப்பட்டது? இங்க சொல்லக்கூடிய சத்தியம் என்னது அப்படின்னு இதுக்கு பேர் தான் பாரமார்த்திக சத்தியம்னு பேர். அதான் சொல்றாரு, பரவித்யா விஷயமா இருக்கிறது, பரமார்த்த சத்து லட்சணத்துவாத். சத்து இருப்பா இருக்கிறது, எல்லாத்துக்கும் இருப்பா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நாசத்தை அடையிறதே இல்ல. அந்த இதம் இதம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, வெளியில எல்லாம் இது புஸ்தகம், இது இது பர்வதம், இது வீடு, இது ஜெகத்து அப்படின்னு இது இது இதுன்னு எல்லாத்துக்கும் இருப்பா இருக்கிறது அந்த பிரம்ம தத்துவம். அதுதான் நான் நானா இங்க உடம்புல இருக்கிறது, என்னோட தேகத்துக்குள்ளார நான் சொல்றேன் நான் நான் நான். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா இருக்கிறதா இருக்கு, அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் மாறிட்டு இருக்கு. அப்போ மேல இருக்கக்கூடிய நாம ரூபங்கள் எல்லாத்துக்கும் பேரு பாத்தீங்க அப்படின்னா அசத்தியம், அன்றுத்தம்னு பேரு. அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த சத்தத்துவமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் சத்தியம் அப்படின்னு பேரு. அதான் இங்க சொல்ற இதம் தூ பரவித்யா விஷயம் பரமார்த்த சத்து லட்சணத்துவாது. அதுக்கப்புறம் ததேதத் சத்தியம் மந்திரத்தோட பதம் தத்து ஏதத்து சத்தியம். அந்த ததேதத் சத்தியம் என்னது? நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, ததேதத்துனா என்னது? எப்பவுமே தத் சப்தம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை குறிக்கும். ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னா தத்துவ போதத்துல இருந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஈஸ்வரன்னா எங்கேயோ பாக்காதீங்க. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? இப்ப நீங்க பாக்குறீங்க பரமஹம்சானந்தானா யார பாப்பீங்க? என் தேகத்தை தானே பாப்பீங்க. ஆனா பரமஹம்சானந்தா எங்க இருக்காரு வாஸ்தவத்துல? தேகமா? இல்ல. சூக்ஷ்ம தேகமா? இல்ல. அப்ப வாஸ்தவத்துல காரண தேகமா? இல்ல. அதுக்குள்ளார இருக்க நான். அப்ப எத்தனை இருக்கு இங்க? ஸ்தூல தேகத்தை தான் பார்க்கணும், அதுக்குள்ளதான் சூக்ஷ்ம தேகம் இருக்கு, அதுக்குள்ளதான் காரண தேகம் இருக்கு, அதுக்குள்ளதான் அதுக்கு ஆதாரமா இருக்கிற நான் இருக்கு. அப்போ என்ன பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? என்னோட தேகத்தை தானே பாக்குறீங்க. அப்போ ஈஸ்வரனை பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்? ஈஸ்வரனை மேல பார்க்காதீங்க. வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு ஈஸ்வரனை மேல பார்க்க கூடாது. அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார்? எல்லாமே இருக்கார். சுத்தி முத்தி எல்லாம் பாருங்க. அதே நேரத்துல சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதம் இதம் இதம்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த இதம் இதமா ஈஸ்வரன் இருக்கார். அப்ப இந்த தேகத்துல இருக்கும் போது அகமகமா இருக்கார். இங்க அகமகமா இருக்கிறதுனால்தான் ஏத்தத்துன்னு சொல்லுது. இந்த இந்த இதம் இதம்னு வெளியில எல்லாம் இது இதுன்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதுதான் பாத்தீங்கன்னா தத்துன்னு சொல்றது அந்த பரமாத்மா விஷயம். அப்ப அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? இந்த ஜெகத் ரூபமா இருக்கார். அவர் நம்ம அறியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவர் அவர் அவர்னு நம்ம தூரத்துல காட்டிட்டு இருக்கோம். அத தத்து ஏதத்து சத்தியம். அந்த இதுதான் சத்தியமானது. சத்தியம் என்னது? யதாபூதம் வித்யா விஷயம், உள்ளது உள்ள மாதிரி இருக்கிற வித்யா ஞான விஷயம்னு அர்த்தம். எது ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் என்னது? நாமரூபம். மித்யா நாமரூபத்துக்கு கீழே ஆதாரமா இருக்கிறது தான் சத்தியம், அதுதான் யதார்த்தம். அப்போ எது மாறிக்கிட்டே இருக்கு? நாமரூபம் மாறிக்கிட்டே இருக்கு. மிருத்திகா இத்யேவ சத்தியம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இந்த மிருத்திகான்னு சொல்லக்கூடிய மண்ணு மட்டும்தான் சத்தியமா இருக்கு. மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய சட்டி பானை எல்லாமே என்னது? விவகாரத்துக்காக நம்ம வச்சிருக்கிற பேரு, ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். இப்படி கொஞ்சம் நல்லா பெருசா பண்ணோம்னா தண்ணி ஊற்றி வைக்கிறோம். அதே கொஞ்சம் உருளி மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுல ஏதாவது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரை பேனா பண்ணனா ஃப்ரை பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு ஆக்காரத்தை நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோம்? ஒரு பேர் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா வெறும் விவகாரத்துக்கு மட்டும். அப்ப விவகாரத்துக்காக கொடுக்கக்கூடிய நாம ரூபமானது அன்றுதம். அப்ப எது சத்தியம்? மிருத்திகா இத்யேவ சத்தியம். மிருத்திகான்னு சொல்லக்கூடிய மண்ணு மட்டும்தான் சத்தியம். அப்ப அதே மாதிரி இந்த சத்தியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம வித்யாவோட விஷயமா இருக்கிற பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். பிரம்மத்துக்கு மேல இருக்கக்கூடிய நாம ரூபங்கள் எல்லாமே அன்றுதம். அதனால இந்த யதாபூதம் வித்யா விஷயம்,
இந்த சத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா யதாபூதம்னு அர்த்தம். யதாபூதம்னா உள்ளது உள்ளபடி இருக்கிற விஷயம். எது அது பாத்தீங்கன்னா வித்யா விஷயம் சொல்லியாச்சு. வித்யா விஷயம் என்னது? அவித்யா விஷயம் இல்ல. அவித்யாக்கு விஷயம் எது? நம்ம எல்லாமே நாம ரூபத்திலேயே இருக்கோம். இது அவித்யா விஷயம். வித்யா விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஞானம், இருக்கிறத இருக்கிற மாதிரி பாக்குறது. அந்த வித்யாக்கு விஷயமா இருக்கிறது தான் சத்தியம். அதுக்கப்புறம் அடுத்து சொல்றார், அவித்யா விஷயத்துவாச்ச அன்றுத்தம் இதரத்து. தெளிவா சொல்றார். அவித்யா விஷயம் எது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு அந்நியமா, இந்த ஆதார தத்துவத்துக்கு அந்நியமா எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் என்ன பிரிக்கலாம்? 5 விஷயங்களா பிரிக்கலாம். அஸ்தி பாதி பிரியம் சேத்தி நாம ரூபம் ச பஞ்சகம். அஸ்தி பாதி பிரியம், சத்து சித்து ஆனந்தம். அஸ்தி பாதி பிரியம் ச இதி சேதி நாம ரூபம். நாம ரூபம் ச பஞ்சகம். மொத்தம் 5 ஐட்டம். சத்து சித்த ஆனந்தம் நாமம் ரூபம். ஆத்யம் திரயம் பிரம்ம ரூபம். முதல்ல இருக்கிற 3க்கு பேரு பிரம்மம்னு பேரு. அஸ்தி பாதி பிரீத்தி சச்சிதானந்தம். இது என்னது? பிரம்ம ரூபம்னு பேர். ஆத்யம் திரயம் பிரம்ம ரூபம். ஜெகத் ரூபம் துவயஸ்ததா அப்படின்னு இருக்கு. அடுத்து இருக்க நாம ரூபம் என்னது? ஜெகத் ரூபம். இந்த மொத்த ஜெகத்து என்னப்பா இருக்கு அப்படின்னா நாம ரூபமா இருக்கு. ஜெகத் ரூபம் துவயஸ்ததா அப்படின்னு மந்திரம் ஸ்லோகம் சொல்லுது. அப்போ இதரத்துனா என்ன அர்த்தம்? ஆதார தத்துவமா இருக்கிறது, மாறாம இருக்கிறது சத்தியம். அதுதான் அக்ஷர தத்துவம், பிரம்ம தத்துவம். அதுக்கு மேல இருக்கிறது என்னது? நாமம் ரூபம். அதான் பாஷிகர் சொல்றாரு, அவித்யா விஷயத்துவாச்ச அன்றுத்தம் இதரத்து. இதரத்துனா மற்றது. அந்த அஸ்தி சச்சிதானந்தத்துக்கு மேல இருக்கிற மற்றது இருக்க நாம ரூபமா, அது எல்லாமே அவித்யா விஷயம். அதனால அது எல்லாமே என்னது? அவித்யா விஷயமா இருக்கிறதுனால அன்றுத்தம் பொய்யானது. கயிறு மட்டும்தான் சத்தியம். கயிறுக்கு மேல பார்க்கக்கூடிய நாம ரூபமா இருக்கிற பாம்பு சத்தியம் இல்ல, பொய்யானது. அது மட்டும் இல்ல, அத்தியந்த பரோக்ஷத்வாத் கதம் நாம பிரத்யக்ஷவத் சத்தியம் அக்ஷரம் பிரத்யேரன் இது திருஷ்டாந்தமாக. ரொம்ப அருமையான கேள்வி கேட்கிறான் சிஷ்யன். சாமி 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 நில்லுங்க நில்லுங்க. நீங்க அந்த பரமாத்மா அந்த பரமாத்மா தானே நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும். ஈஸ்வரனா அங்கேயோ இருக்காரு அங்கேயோ இருக்காரு எங்கேயோ இருக்காரு பரமாத்மா அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்போ ஈஸ்வரன்ற சப்தத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தத்து தத்துன்னு தானே போட்டிருக்கோம். தத்துனா என்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல அப்படின்னா பரோட்ச வாச்சின்னு அர்த்தம். ஏ தத்துனா என்ன அர்த்தம்? தத்து பரோக்ஷே, ஏ தத்து நிகிருஷ்டேன்னு மீனிங் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல. ஏ தத்துனா பக்கத்துல இருக்கிறது, இது இது இதுன்னு சொல்றது, ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கிறது. அப்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறது இது. ரொம்ப தூரத்துல இருக்கிறத காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம்? தத்து தத்துன்னு சொல்லுவோம். அது அது அப்படின்னு கண்ணுக்கு தெரியாம தூரத்துல இருக்கிறத. அதான் சிஷ்யன் கேட்கிறான், அத்தியந்த பரோக்ஷத்வாத். அந்த ஈஸ்வர தத்துவம் எப்படிப்பட்டது? ஊர்ல இருக்க எல்லாத்தையும் போய் கேளுங்க. 1000 பேர்த்த கேட்டீங்கன்னா 1000 பேரும் என்ன சொல்லுவாங்க? ஈஸ்வரன் எங்க இருக்கார்? எங்கேயோ இருக்கார். மேலதான் பார்ப்போம். ஓ காட் அப்படிதான் மேலதான் பார்ப்போம். அப்போ இந்த லோகத்துல ரொம்ப அத்தியந்த பிரசித்தமா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா பரோக்ஷத்வாத். அத்தியந்த ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கார், கண்ணுக்கு தெரியாதவரா இருக்கார். யார்? அந்த பரமாத்மா. அவரை கதம் நாம பிரத்யக்ஷவத்து சத்தியம் அக்ஷரம் பிரத்யேரன் இது. அந்த அக்ஷர தத்துவத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி பிரத்யக்ஷவத்து. பிரத்யக்ஷம் எதை பண்ண முடியும் அப்படின்னா இது இதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆயிடும்? இது இந்தன்னு சொல்லிட்டீங்கன்னாவே இந்த புஸ்தகம், இந்த தேகம், இந்த மனசு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுன்னு சொல்லுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மந்திரத்துல தத்து ஏ தத்து சத்தியம்னு சொல்லிட்டீங்க. அந்த இது சத்தியம். அந்தன்ற வார்த்தை போட்டீங்கன்னா இதுன்னு போட முடியாது, இதுன்னு போட்டீங்கன்னா அதுன்னு போட முடியாது. அது இதுன்னு ரெண்டுத்தையும் எப்படிங்க ஒன்னா வச்சிருக்கீங்க? அதான் சிஷ்யன் கேட்கிறான். பிரத்யக்ஷத்தை மாதிரியே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அந்த பரமாத்மாவை எங்கேயோ இருக்கிறவரை கதம் நாம பிரத்யக்ஷவத்து, பிரத்யக்ஷமா பக்கத்துல தெரியற மாதிரி சத்தியம் அக்ஷரம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? பிரத்யேரன் எந்த விதமா நீங்க பாத்தீங்கன்னா சொல்றீங்க? இது திருஷ்டாந்தமாக. அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்குதான் மந்திரத்திலே என்ன பண்ணுது? திருஷ்டாந்தத்தை சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த ததேதத் சத்தியம் இருக்குல்ல, இந்த ததேதத் சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவமசின்றதோட வேற ஒரு ஃபார்ம். தத்து
தொம்மசி நம்ம சொல்றோம்ல, அதோட ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா ததேதத் சத்தியம். அதுதான் இந்த சத்தியம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்னு நீங்க சொல்றோம்ல, நீ அதுவாக இருக்கிறாய், அதேதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ததேதத் சத்தியம். எது பரோட்சமா இருக்கோ அந்த பரோட்சம் இல்லப்பா, அதுதான் வந்து நித்திய அபரோக்ஷமா இருக்கிறது, நானா இருக்கிறது. பரமாத்மா எங்கேயோ இல்ல, நானா இருக்கேன் அப்படின்றதுதான் இந்த வாக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துல சாந்தோக்கியம் பிரகதாரணி நிறைய இடத்துல இப்ப இனிமே காட்ட போறோம் பாருங்க உங்களுக்கு. ததேதத் ததேதத்து நிறைய இடத்துல வரும், எல்லா உபனிஷதங்களையும் வரும், மகா வாக்கியம் மாதிரி. அப்போ திருஷ்டாந்தமாக ஆச்சாரியார் சொல்றார். திருஷ்டாந்தத்தை மந்திரம் சொல்லுது. என்ன திருஷ்டாந்தம்? மந்திரத்துல இருந்து எடுக்கிறார். யதா சுதீப்தாத். யதான்றதுக்கு அர்த்தம் எந்த பிரகாரமாக, சுதீப்தாத். சுதீப்தாத் அர்த்தம் மந்திர பதம். சுஷ்டுகு தீப்தாத் யுத்தாத். நல்லா எரியூட்டப்பட்ட அக்னி, நல்லா எரிய வச்சிருக்கோம், நல்லா விசிறி நல்லா ஊதாங்குழல் வச்சு நல்லா ஊதி அதை வந்து நல்லா எரிய விட்டுருக்கோம். எரிய விட்ட பாவக்காத்து. பாவக்காத்துனா அக்னிக்கு இன்னொரு பேரு பாவக்ககான்னு பேரு. பாவக்காத்துனா பாவக்கத்திலிருந்து, அக்னியில இருந்து, அக்னேகே அக்னியிலிருந்து, நல்லா எரியூட்டப்பட்ட அக்னியிலிருந்து, விஷ்புலிங்காக அக்னி அவயவாக. விஷ்புலிங்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தீப்பொறின்னு பேரு. தீப்பொறி வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது அவயவமானா இல்ல, அக்னி அவயவாக, அக்னியோட அவயவங்களா இருந்து வெளியில வர்றது. அதுல என்ன ஆகும்னா, அந்த கறி இருக்குல்ல, ரொம்ப சாலிடான கறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இந்த குட்ஸ் வண்டியில இருந்துலாம் போகும். அதெல்லாம் வந்து இதுக்காக கரண்ட் உற்பத்தி பண்றதுக்காக போறது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கட்டி எடுத்தீங்கன்னா கூட ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கும். அதெல்லாம் போட்டு எரிச்சிங்க அப்படின்னா இது மாதிரி அக்னியோட இதெல்லாம் வரவே வராது, தீப்பொறியில வரவே வராது, சாலிடா எரியும். அதே நேரத்துல இந்த மரத்தோட கறி, நம்ம இங்க வெளியில நீங்க எங்கேயா கறி போய் வாங்கினீங்கன்னா மரத்தை வெட்டி அதை வந்து ஃபயர் பண்ணி அதுல இருந்து கறி தயார் பண்ணி வச்சிருப்பாங்க, கோல். அந்த கோல்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் நல்ல ஸ்ட்ராங்கான மரம், ரொம்ப மோசமான மரம் இருக்கு. சாதாரண மரத்துல என்ன இருக்குன்னா, அந்த கோல்ல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இதுதான் விஷயம். இப்ப எரிச்சோன ஃபயர் பண்ணும் போது அந்த ஹோல்ஸ்ல இருந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏர் உள்ள போயிட்டு வெளியில வெடிச்சு சதம். அது மூலமா தான் என்ன ஆகும், அந்த கோலோட சின்ன சின்ன பொறி வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன கறி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகி அது வெளியில வந்து தெரிச்சு விடுவாரு. அப்போ அக்னின்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த அக்னியோட ஒரு அவயவங்கள் தான் செதறி போற அக்னி பொறிகளா இருக்கு. அதான் இங்க ஆச்சரியம் சொல்றாரு. விஷ்புலிங்காகன்றதுக்கு அர்த்தம் அக்னி அவயவாக, அக்னியோட அவயவம் தான், அக்னிதான். அது அக்னிதான் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு செதறி பொறியா மாறுது. அது எத்தனை பெரிய வெளியில வருது? சகசிரஷோ. சகசிரம்னா ஆயிரக்கணக்கில் வெளியில வருது. எண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. பாஷிகர் சொல்றார் அநேக சகன்னு சொல்றார். நிறையப்பா, அநேக தீப்பொறிகள் வந்து பாத்தீங்கன்னா அக்னியில இருந்து வெளிக்கிளம்புகின்றன. பிரபவந்தேன என்ன அர்த்தம்? நிர்கச்சந்தி. அந்த அக்னியில இருந்து வெளிப்படுகின்றன, வெடித்து செதறுதா. எப்படி செதறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரூபாஹா. சரூபானா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒத்த ரூபம்னு சொன்னோம், ஒரே மாதிரி ரூபம். அக்னியோட ரூபம் என்னவோ அதே மாதிரி ரூபத்துல தான் அந்த அக்னியோட தீப்பொறிகளும் அதே மாதிரிதான் இருக்கும். பாஷிகர் சொல்றார் அக்னி சலக்ஷண ஏவ ததா உக்த லக்ஷணாத். இந்த மந்திரம் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த மந்திரத்தோட சிருஷ்டியை பத்தி முதல் கண்டத்துல பார்த்திருக்கோம். யதா பிருத்திவ்யாம் ஓஷதயோ சம்பவந்தி ததாக்ஷராத் சம்பவதீக விஸ்வம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் கண்டத்துல மந்திரம் பார்த்திருக்கோம். முதல் கண்டத்துல என்ன மந்திரம் பாருங்க, 7வது மந்திரம். முதல் கண்டத்துல 7வது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா, யதோர்ணனாபி சிருஜதே கிருண்ணதே ச யதோ பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி ததா இஹ அக்ஷராத் சம்பவதீக விஸ்வம் அப்படின்னு ஒரு மந்திரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 7வது மந்திரம் முதல் கண்டத்துல 7வது மந்திரம் சிருஷ்டிய பத்தி அப்படியே பேசும். யதோர்ணனாபி சிருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி யதா சதபுருஷாத் கேசலோமானி ததாக்ஷராத் சம்பவதீக விஸ்வம். இந்த விஸ்வம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்கும் போது சலக்ஷணம் விலக்ஷணம் அப்படின்னு 2 மீனிங் சொன்னார். ஆச்சாரியர் சொல்லும் போது சொல்லுவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர்ணநாபில இருந்து, ஊர்ணநாபி என்னது? சேத்தனமான ஒரு ஜீவன்.
அதுட்ட இருந்து உண்டாகிற அந்த நூல் இருக்குல்ல, அது ஜடம். அதே மாதிரி ஈஸ்வரன் இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜட சிருஷ்டி. ஈஸ்வரன் சேத்தனம், இந்த சேத்தனமானவற்ற இருந்து ஜடம் உண்டாச்சு. இந்த மொத்த லோகமும் ஜடம். இது மாதிரி சேத்தனத்திலிருந்து ஜடத்திலிருந்து சேத்தனத்திலிருந்து ஜட உற்பத்தி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேரு விலக்ஷண உற்பத்தின்னு பேரு. விலக்ஷணம்னா வேற வேற. சேத்தனம், சேத்தனத்துல இருந்து சேத்தனம் தான் உண்டாகணும். சேத்தனத்துல இருந்து சேத்தனம் உண்டாச்சுன்னா அதுக்கு பேர் சலக்ஷணம்னு பேர். ஒரே மாதிரி லட்சணம். ஆனா முதல் லட்சணம்னது ஊர்ண நாபில இருந்து அந்த நூல் உண்டாச்சு, நூலை நூத்துக்கிட்டே போகுது, அது ஜடம். அது வந்து விலக்ஷணம்னு பேரு. அதுக்கப்புறம் அடுத்து வந்து பிருத்திவியாம் ஓஷதைய சம்பவந்தி. பிருத்திவியில இருந்து பாத்தீங்கன்னா ஓஷதிகள்லாம் உண்டாகுது, அது சலக்ஷணம்னு பேரு. ஒரே மாதிரி லட்சணம். பிருத்திவி எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மேல மரஞ்செடிகள் எல்லாம் உண்டாகுது. ஜடத்துல இருந்து ஜடம், இல்லைன்னா சேத்தனத்துல இருந்து சேத்தனம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சதபுருஷாத் கேசலோமானி. புருஷன்ட்ட இருந்து மனுஷன்ட்ட இருந்து ஜாடி இதெல்லாம் கட் பண்ணா எதுவுமே வலிக்கிறதே இல்லை நமக்கு, இது ஜடமா இருக்கு. ஆனா அந்த சதையில ஏதாவது பிளஷ் எல்லாம் கட் பண்ணா உடனே பெயின் வருது. அப்போ விலக்ஷண சிருஷ்டி. அப்போ அந்த 7வது மந்திரத்துல பாஷ்யத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆச்சாரியார் சொல்லியிருப்பாரு என்னன்னா சலக்ஷணம் விலக்ஷணம் 2 விதமான சிருஷ்டி அந்த 7வது மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? நீங்க என்ன பண்ணணும், அந்த 7வது மந்திரத்துல சொல்லப்பட்ட சிருஷ்டி எல்லாமே இந்த யதா ததா சம்பவதீக விஸ்வம்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. அந்த 7வது மந்திரத்துல சொல்லப்பட்ட சிருஷ்டி இந்த உலகத்தோட சிருஷ்டிய சொல்லுச்சு. ஆனா இந்த மந்திரத்துல சொல்லக்கூடிய சிருஷ்டி என்ன சிருஷ்டி அப்படின்னா ஜீவர்களை பத்தின சிருஷ்டியா இங்க சொல்லப்படுது. அதான் இங்க அக்னி சலக்ஷணா ஏவ. அக்னி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய லட்சணமாவே இருக்கக்கூடியதாகவே, அதோட லட்சணமாவே எது அக்னி வந்து பாத்தீங்கன்னா அதோட லட்சணமா இருக்கிற தீப்பொறிகளா வெளிப்பட்டுச்சு. அப்ப தீப்பொறிக்கும் அந்த அக்னிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அக்னியோட அம்சம் தான் அந்த தீப்பொறிகள், ஒரே லட்சணம். ததா உக்த லட்சணாத் அக்ஷராத். அது போலவே சொல்லப்பட்ட லட்சணத்தை உடைய அந்த அக்ஷர தத்துவத்திலிருந்து, அக்ஷர தத்துவம்னா என்னது? சைத்தன்யம், வெறும் பிரம்மஸ்வரூபம், சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற அந்த அக்ஷர தத்துவத்திட்ட இருந்து விவிதா நாமாகா. விவிதா நானா, விவிதான்றதுக்கு அர்த்தம் மந்திரத்துல விவிதாஹா பாவாகான் இருக்கு. பிரபவந்தே சுரூபாஹா அப்படின்னு மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா விவிதான் இருக்கா, சோமிய பாவாகா இருக்குல்ல, அதுதான் இங்க சொல்றாரு. விவிதான்றதுக்கு அர்த்தம் நானா. தேக உபாதி பேதம். தேக உபாதி பேதம்னா நம்ம சொல்றோமே நிறைய தேகங்கள் இருக்கு. நாயி, பேயி, பிசாசு, அதுக்கப்புறம் குரங்கு, தேவ, மனுஷன், அசுரன் அப்படின்னு ஏகப்பட்ட மனுஷங்கள் தேகங்கள். அதுதான் இங்க சொல்றாரு. நானா தேக உபாதி பேதம். அநேக விதமாக நானாவிதங்களாக தேக பாவத்தை அடைஞ்சி உபாதி பேதங்களை அடைஞ்சி அணுவிதீய மானத்வாத். அணுவிதீய மானத்வாத்னா வெளிப்படுகின்றவைகளாக, தொடர்ந்து வெளிப்படுகின்றவைகளா இருக்கு. எங்க இருந்து? அந்த அக்ஷர தத்துவத்தில இருந்து அநேக உபாதி பேதங்கள் எல்லாமே உண்டாகின்றன. அதனால விவிதா ஹே சோமிய, அதெல்லாம் எப்படி இருக்கு? விதவிதமா இருக்கு. ஹே சோமிய, ஹே சோமியன்றது சம்போதனம். சிஷ்யனை பார்த்து குரு சொல்றார் ஹே சோமிய. அதை எடுத்து என்ன பண்ணணும்? முதல்ல போட்டுக்கணும். ஹே சோமியன்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். சோமியன என்ன வார்த்தை தெரியுங்களா உங்களுக்கு? சோமியன்றதுக்கும் ஒரு அருமையான இது இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்த 13வது மந்திரம், போன மந்திரம் பார்த்தோம்ல, இந்த 13வது மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும்னு ஒரு விதி வச்சது. அந்த இதுல என்ன பார்த்தோம்? தஸ்மை சவி வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய இருக்கா? அந்த மந்திரத்துல சொன்னோம்ல, பிரசாந்த சித்தம் சமான்விதாய அப்படின்னு, அதோட வேற ஒரு ஃபார்ம் தான் சோமிய அப்படின்னு இங்க கொடுத்திருக்க. சோமிய அப்படின்னா சோமசிய பாவம். சோமிய, சோமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோமம்னா யாருக்கு பேரு? சந்திரனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சோமம்னு பேரு. அந்த சோமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன், முழு சந்திரன் வரும்போது எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். சூரியன் ரொம்ப தகிக்கும். அப்போ அந்த சந்திரன் மாதிரி மனசு குளிர்ந்தவன் அப்படின்னு சிஷ்யனுக்கு லட்சணமா போன மந்திரத்துல சொல்லிச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா அடங்கினவனா இருக்கான், நல்லா குளிர்ந்து போய் இருக்கு.
எந்த காம குரோதங்களும் இல்லாதவனா இருக்கான். அதனாலதான் ஏ சோமிய அப்படின்னு சிஷ்யனை சொல்லுது, அவனோட தகுதியை சொல்லியாச்சு. சரி, அதுக்கப்புறம் சகசிரஷ பாவாகா இருக்குல்ல, பாவான என்ன அர்த்தம்? மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவாகான்னு இருக்கு. என்ன இருக்கு? பிரபவந்தே சரூபாகா விவிதாகா சோமிய பாவாகான்னு இருக்கு. விவிதாகா சோமிய பாவான்னு அர்த்தம். பாவான்றதுக்கு அர்த்தம் பாஷிகார் போடுறாரு ஜீவாகான்னு அர்த்தம். அநேக ஜீவராசிகள், நாய், பன்னி, பேய், மனுஷ, அசுர, தேவன், இந்திரன், அசுரர்கள், ஏகப்பட்ட பேர். நீங்க அமர கோஷத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு. எத்தனை ஜீவராசிகள், 84 லட்சம் யோனி சொல்றோம். அது எல்லாமே அதான் சொல்ற ஜீவாகா ஆகாஷாதீவ கடாதி பரிச்சின்னாகா. ரொம்ப அருமையா என்ன பண்றாரு ஆச்சாரியர், டர்ன் பண்றாரு, மந்திரத்தையே கொஞ்சம் வேற மாதிரி ஒண்ணு கொண்டு போறாரு. இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கு? அக்னிக்கு ஏத்த மாதிரி அதே லட்சணத்தை உடையதா தீப்பொறிகள் பறக்குது. அப்ப தீப்பொறிகள்ன்றது எது குறிக்குது அப்படின்னா அநேக ஜீவர்கள்ல குறிக்கிறது தீப்பொறின்ற அந்த பாவாகன்ற சப்தம். அப்போ தீ எது? பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அக்னியா இருக்கு. அந்த அக்னியோட லட்சணத்தை உடையதாவே அநேக ஜீவராசிகள் அங்கிருந்து தோன்றுகிறார்கள். அப்ப நீங்க நான் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம ரூபமா தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு மந்திரம் சொல்லிடுச்சு. அப்ப நல்லா சொல்லிக்கலாம், நான் யாரு அப்படின்னா நான் சொல்லிட்டு இருக்கேனே, நான் தான் அந்த அக்ஷர தத்துவமா தான் நான் இருக்கேன். எனக்கும் அந்த அக்ஷர தத்துவத்துக்கும் எந்த பேதமும் இல்லவே இல்லை. அப்ப பேதமா இருக்குமே, நாம ரூபமா இருக்குமே, அப்ப நான் அதுக்கு பேர் என்ன சொல்லிட்டோம்? விவர்த்தவாதம். வெறும் விதவிதமான நாம ரூபங்களோட இருக்கிறோம். இருந்தாலும் கூட நீங்களும் நானும் யாரு? சாட்சாத் அந்த பிரம்ம ரூபம் தான். சச்சிதானந்தத்திலிருந்து உண்டானது எல்லாமே சச்சிதானந்தம் தான். சைத்தன்யத்திலிருந்து உண்டானது எல்லாமே சைத்தன்யமா தான் இருக்கு. நான் சைத்தன்யமா தான் இருக்கேன். நாம ரூபம் அன்றுதம், பொய்யானது. அது ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு? ஆபாசவாதத்துக்கு கொண்டு வர்றார். இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் விவர்த்தவாதம்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து ஆபாசவாதம் இல்ல, அடுத்தது என்ன கொண்டு வர்றாரு? அவச்சின்னவாதம் அப்படின்னு பேர். அவச்சேதவாதம், அவச்சின்னவாதம் சொல்லுவாங்க. ஆச்சாரியர் சொல்றாரு பாருங்க, ஆகாஷாதீவ கடாதி. ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கடாதி பரிச்சின்னாகா சுஷிரபேதாகா கடாதி உபாதி பிரபேதம் அனுபவந்தி. நம்ம என்ன பண்றோம்? ஆகாஷாதிவ, நம்ம ஆகாசத்துல என்ன கிடக்குது? ஆகாசத்துல இருந்து நம்ம தத்துவபவத்துல பார்த்தோம். தத்துவபவத்துல பார்க்கும்போது என்ன இருக்கு? அந்த ஆகாசத்துல இருந்து என்ன முதல் உற்பத்தியான பூதம் எது? ஆகாசம். ஆகாசத்துல இருந்து என்ன உண்டாச்சு? வாயு. வாயுல இருந்து என்ன உண்டாச்சு? அக்னி. அக்னியில இருந்து ஜலம். ஜலத்துல இருந்து பிருத்திவி. இப்ப இந்த பிருத்திவி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி, ஜலம், அப்புறம் வாயு, அக்னி, வாயு, இந்த 4 பூத்தங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது எது? ஆகாசம். ஆகாசத்துக்குள்ளதான் இந்த 4 பூத்தங்களும் இருக்கு. இந்த ஆகாசம் எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுத்துட்டு இருக்கு. சரிதானே? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுக்குள்ளார, இந்த ஆகாசத்துக்குள்ளார இருக்கிற இந்த பிருத்திவி தத்துவம் மண்ணு, இந்த மண்ணை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பானையை பண்ணோம். பானையை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம்? நம்ம சொல்லிட்டோம் இந்த பானைக்குள்ளார இருக்கிறதுக்கு பேரு கட்டாகாசம் அப்படின்ட்டு. 5 லிட்டர் கட்டாகாசம், 5 லிட்டர் தண்ணி ஊத்தலாம் சாமி. இந்த பானை எவ்வளோ? அப்படின்னா பெரிய பானை, 5 லிட்டர் கெப்பாசிட்டின்றோம். 5 லிட்டர் பானை, 3 லிட்டர் கேனு, 10 லிட்டர் கேனு, 15 லிட்டர் சிலிண்டர். இது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அநேக ரூபங்களை என்ன பண்ணிட்டோம்? உண்டாக்கிட்டோம். பிருத்திவி தத்துவத்துல உண்டாக்கி அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்தை பரிச்சின்னம் பண்ண மாதிரி, லிமிட் பண்ண மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு, ஆகாச இவ கடாதி பரிச்சின்னாகா. ஆகாசம் அனந்தமா இருக்கு. அந்த அனந்தமான ஆகாசத்துல ஒரு கடத்தை கிரியேட் பண்ணி, ஒரு டேங்கையோ ஒரு சிலிண்டரையோ கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார இருக்க ஆகாசத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பவுண்ட் பண்ண மாதிரி, லிமிட் பண்ண மாதிரி நினைச்சிட்டோம். ஆனா லிமிட் பண்ண முடியுமா? ஆகாசம் ஒரே ஆகாசமா இல்ல அநேகம் ஆயிடுமா? நீங்க எத்தனை பானை வச்சாலும் ஆகாசத்தை பேதம் பண்ணவே முடியாது. எல்லாத்துக்குள்ளார இருக்கிற ஆகாசம் 10, 100 பானை, கோடிக்கணக்கான பானை இருந்தாலும் அந்த பானையில எல்லாம் இருக்கிற ஆகாசம் ஒரே மகாகாசம் தான். அந்த பானைன்னு வந்ததுனால அது பேதமா ஆகவே ஆகாது. அதான் சொல்றாரு ஆகாஷாதிவ கடாதி பரிச்சின்னாகா. கடம் முதலியவைகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது? பரிச்சின்ன ஆகாசமான மாதிரி இருக்கா?
எதை வச்சு அப்படின்னா சுஷிர பேதா கடாதி உபாதி பிரபேதம். எதை வச்சு பேதம் உண்டாச்சுன்னு சொல்றோம்? இந்த பானை வேற, இந்த பானை வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய், இந்த பானை வந்து 500 ரூபாய். என்னப்பா வித்தியாசம்? இது பெருசு, இது சின்னது. இதோட கெப்பாசிட்டி இப்ப 5 லிட்டரு, இதோட கெப்பாசிட்டி 10 லிட்டரு அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப எதுல பேதம் அப்படின்னா சுஷிர பேத கடாதி பேதா. இது எல்லாமே என்ன பேதம்? பரிச்சின்னாக சுஷிர பேதாக. அது எல்லாம் அந்த சுஷிர பேதம்னா ஆகாசத்தோட பேதம், கொள்ளளவு நம்ம சொல்றோம்ல, அந்த கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டி வந்து எதை வச்சிருக்கு? 5 லிட்டர் கெப்பாசிட்டி, 10 லிட்டர் கெப்பாசிட்டின்னு எதை சொல்றீங்க நீங்க? ஆகாசத்தை சொல்றீங்க. சரி, ஆகாசத்தை வந்து 5 லிட்டர் 10 லிட்டர் கெப்பாசிட்டின்னு ஆகாசத்தை சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. அப்ப எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா கடாதி உபாதி, கடாதி உபாதி பிரபேதம் அனுபவந்தி. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அந்த கடத்தோட உபாதி இருக்குல்ல, பெரிய கட்டம், சின்ன கட்டம், இவ்வளவுதான். 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கட்டம், 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள கட்டம். வாஸ்தவத்துல எது? கட்டம் தான் உண்டாயிருக்கு ஒழிய ஆகாசம் உண்டாகல. ஆகாசத்தை பவுண்ட் பண்ணவே முடியாது, அது அன்லிமிட் தான் எப்பவுமே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த கடத்தோட உபாதிய, நம்ம உபாதியோட பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனுபவிக்கிறோம் இந்த லோக்கத்துல. எல்லாம் தான் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரூம் வந்து ரொம்ப சின்னது ஜி, 12க்கு 16 தான் ரூம் என்னோடது. ரொம்ப திங்ஸ் நிறைய இருக்கு, என்னால இருக்க முடியலன்றோம். அதோட என்னோட இன்னொருத்தரோட ரூம் எப்படி இருக்குன்னா பெரிய ரூம், என்னோட ரூம் மாதிரி டபுள் மடங்கு அவரோட பாத்ரூமே இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு சாமியோட ரூமுக்கு போனேன், பார்த்தா என்னோட ரூமோட பெரிய ரூம், அவரோட பாத்ரூம் மட்டுமே. எனக்கு ஆச்சரியம், எதுக்குங்க இது அப்படின்னா, என்ன டென்னிஸா விளையாட போறீங்க உள்ள அப்படின்னு கேட்டேன். இல்லை சாமி, நல்லா ஃப்ரீயா குளிக்கணுமே சாமி. ஃப்ரீயா குளிக்கணும்னா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய ரூம் மாதிரி பாத்ரூமை கட்டி வச்சிருக்காரு, அதுல 2 சாதுக்களுக்கு ரூம் கட்டலாம் இருக்கு, அது மாதிரி இருக்கு. அப்ப பெரிய ரூமு, சின்ன ரூமு, அப்புறம் பலூனை ஊதிட்டு அதுக்குள்ளார இருக்கிற ஆகாசம். சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 சிலிண்டர் நான் வச்சிருக்கேன். சின்னது ஒண்ணு வச்சிருக்கேன், 3 லிட்டர் 4 லிட்டர் அது. அதுக்கப்புறம் பெரிய லிட்டர் 14.5 லிட்டர் எவ்வளோ அது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா ரூமோட சைஸ் சொல்றோம், பெட்ரூமோட சைஸ், பாத்ரூமோட சைஸ், அதே மாதிரி ஒரு பெரிய ஹாலு, சினிமா தியேட்டர், அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? பெருசு சின்னது எல்லாம் அனுபவம் பண்றோம். எதை வச்சு அனுபவம் பண்றோம்? உபாதி பிரபேதம் அனுபவம். நம்ம எல்லா அனுபவமும் அந்த ஸ்பேஸை வந்து லிமிட் பண்ண மாதிரி விவகாரம் பண்றோம். ஸ்பேஸை நம்ம லிமிட் பண்ணவே இல்லை, வெறுமனே அந்த உபாதியை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதையாவது கிரியேட் பண்ணி 4 சுவரை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதான் உபாதி. இது என்னோட சின்ன ரூம், பெரிய ரூம் அப்படின்னு விவகாரம் பண்றோம். அது சின்னது பெருசுன்றது உபாதியில தான் இருக்கு, உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆகாசத்துல இல்ல. ஏவம் அந்த விதமாவே நானா நாம ரூப கிருத. ஆச்சரியம், ரொம்ப அருமையா எழுதுற. நானானா விதவிதமான, நானான்றதுக்கு அர்த்தம் விதவிதமான நாம ரூப கிருத, நாமத்தையும் ரூபத்தையும் கொடுத்து தேக உபாதி பிரபவம் அனுப்பிரஜாயந்தே. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அநேக தேகங்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளையா இருக்காரு, இந்த அம்மா வந்து பொம்பளையா இருக்காங்க, இது மரமா இருக்கு, இது செடியா இருக்கு, இது குரங்கா இருக்கு, இது நாயா இருக்கு, இது பசுமாடா இருக்கு, அவர் தேவனா இருக்காரு, இவர் வந்து அசுரனா இருக்கார் அப்படின்னு அநேக வித பேதங்கள் எங்க இருந்து வருது அப்படின்னா நாம ரூபகிருத, நாமத்தினாலையும் ரூபத்தினாலையும் செய்யப்பட்டதாக தேக உபாதி பிரபவம், தேக உபாதினால உண்டானது. அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டி பானையில இருக்கிற ஆகாசம் எல்லாம் ஒண்ணு, சிலிண்டர் ரூமுக்குள்ளார இருக்கிறது, பெரிய ஹால்ல இருக்கிறது, அதே மாதிரி வந்து எங்கெல்லாம் பெருசு பெருசா நம்ம இருக்கோம், ஸ்டேடியத்துல இருக்கிறது, தியேட்டர்ல இருக்கிறது, கல்யாண மஹால்ல இருக்கிறதுன்னு விதவிதமான ஸ்பேஸ் நம்ம சொல்றோம். எல்லாமே என்னது? மகாகாசம், ஒரே ஆகாசம் தான். அதே மாதிரி நம்ம நாமரூபங்களா ஜீவர்களா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய தேகாதி பேதத்தை வச்சு நான் வேற நீங்க வேற அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேக உபாதி பிரபவம் அனுப்பிரஜாயந்தே. தேக உபாதியோட பேதத்தை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சு உண்டானதுதான் இது எல்லாம். தத்திரச்ச ஏவ தஸ்மின் ஏவ அக்ஷரே, அது எல்லாமே எங்க இருந்து உண்டாச்சு? ஆகாசம். நம்ம எங்க பண்ணோம்? இந்த ஆகாசத்துலதான் இந்த கட்டாகாசத்தை உண்டு பண்ணோம். கட்டம் உடஞ்சோன்னு என்னாச்சு? ஆகாசம், கட்டாகாசம் என்னாச்சு? மகாகாசமா போச்சு. நீங்க கேப்பீங்க, அந்த கட்டாகாசம் எங்க லயமாச்சு? எந்த இடத்துல நீங்க பேதத்தை பண்ணுனீங்களோ அதே இடத்துல
அந்த பேதம் இல்லாம போச்சு. கடத்தை உடைச்சேன், கடத்தை உடைச்சோன கடத்துல இருக்கிற ஆகாசம் இந்த மகாகாசத்தோட ஒன்னாயிடுச்சு. அப்ப என்ன சொல்லலாம், மகாகாசத்துல கட்டாகாசம் என்ன ஆயிடுச்சு, பானையில இருக்கிற ஆகாசம் லயத்தை அடைந்ததுன்னு சொல்லலாம். லயம் அடைஞ்சுதா? உற்பத்தியே நடக்கல. உற்பத்தி நடந்தது உண்மையா இருந்தாதான் லயத்தை அடைந்தது உண்மையா இருக்கும். அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல உண்டாச்சோ தத்திரச்சேவன மந்திர பதம் இருக்கு. மந்திரத்துல வந்து தத்திர சைவாப்பியந்தி இருக்கு. தத்திர சைவாப்பியந்தின்னு என்ன அர்த்தம், அந்த அதனிடத்திலேயே இந்த ஆகாசத்தினிடத்திலேயே எப்படி கட்டாகாசம் வந்து என்ன ஆயிடுது, லயத்தை அடையுதோ மகாகாசத்திலேயே, அதே மாதிரி இந்த அக்ஷரத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவர்கள் எல்லாமே உண்டானோம். ஜீவர்கள் எல்லாமே சைத்தன்ய சுரூபமா இருக்கும். அப்ப சைத்தன்யம் உபாதி எது, இந்த தேகாதி உபாதி தான் விதவிதமா இருக்கு. அப்போ லயம் ஆகும் போது என்ன ஆகும், பானை உடையிற மாதிரியே தேகங்கள் உடைஞ்சு போகும், நாசத்தை அடையும், நாம ரூபங்கள் இல்லாம போகும். அப்ப நாம ரூபம் இல்லாம போச்சுன்னா எங்க என்ன ஆகும், அந்த இந்த சைத்தன்யம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைத்தன்யம் தஸ்மின் ஏவ அக்ஷரே அபியந்தி, அந்த அக்ஷர தத்துவத்திலேயே நல்லா லயமாயிடும். தேக உபாதி விலயம் அணுவிலியந்தே, தேக உபாதி எப்ப லயமாகுதோ, தேகம் எப்ப உடைஞ்சு போகுதோ அந்த சமயத்துல அதுக்குள்ளார இருக்கக்கூடிய சைத்தன்யம் கட்டாகாசம் மகாகாசத்தை லயமாகிற மாதிரி இந்த உள்ளுக்குள்ள இருக்க அகமகம்ன்ற தத்துவம் பிரம்ம தத்துவத்தோட என்ன ஆயிரும், அக்ஷர பிரம்மத்தோட ஒன்றாகி ஆகிவிடும். அதான் சொல்ற அணுவிலியந்தே கட்டாதி விலயம் அன்விவ சுசிர பேதாக. அதாவது கட்டாதி பேதம்னா என்ன அர்த்தம், கட்டம் வந்து பேதம் சொல்றோம், இந்த கட்டம் அந்த கட்டம் இது மகாகாசத்துல இருந்து வேறானதுன்னு எதை சொல்றோம், சுசிர பேதம்னா என்ன அர்த்தம், உள்ள இருக்க ஸ்பேஸ். அது எப்போ வந்து ஒன்னாகும், கட்டம் உடஞ்சிருச்சுன்னா அது மகாகாசத்தோட ஒன்னாயிடும். அதே மாதிரி இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அகமகம்ன்ற சைத்தன்யம் என்ன ஆயிடும், தேகம் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவத்தோட ஒன்னாயிடும், அக்ஷர தத்துவத்தோட ஒன்னாயிடும். அடுத்த பேரா யதா ஆகாசஸ்ய சுசிரபேத உற்பத்தி பிரளய நிமித்தத்துவம் கடாதி உபாதி கிருதம் ஏவ தத்வத். ரொம்ப ஆச்சரியர் கிளியரா விஷயத்துக்கு வர. இப்ப நம்ம சொல்றோம் கடாகாசம்னு ஒரு பேதத்தை சொல்றோம்ல, கடாகாசம்னு நம்ம எப்போ உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றோம், கடம் உற்பத்தி ஆச்சுன்னா கட்டாகாசம் உற்பத்தி ஆயிடுது. பானை பண்றதுக்கு முன்னாடி பேதம் இல்லை, பானை வந்துச்சு, பானை பண்ணினோன பானைக்குள்ளார இருக்க ஆகாசத்துக்கு கட்டாகாசம்னு பேர் கொடுத்தோம். பானை உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த ஆகாசம் மகாகாசமா ஆயிடும், லயம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். அப்போ எங்க நடுவுல முன்னாடியும் மகாகாசம் தான் இருந்துச்சு, இந்த உபாதி லயமான பிறகும் மகாகாசம் தான் இருந்துச்சு. அப்ப நடுவுல என்ன கேம் நடந்திருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, உபாதி உண்டாச்சு. இந்த பானை அப்படின்ற உபாதி உண்டாச்சு. பானை உபாதி உண்டானோன என்ன ஆயிடுச்சு, அந்த ஆகாசம் லிமிட் ஆன மாதிரி தெரியுது. அதுதான் ஆச்சாரிய சொல்றாரு யதா ஆகாசஸ்ய சுசிர பேத. எவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துல வந்து ஆகாசத்தினுடைய சுசிர பேதம்னா ஸ்பேஸ், இந்த ஆகாசத்தோடைய பேதத்துல உற்பத்தி பிரளய நிமித்தம் ஆகாசம் உண்டாச்சு, கட்டாகாசம் உண்டாச்சு, கட்டாகாசம் நாசமாச்சு அப்படின்னு எதை நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோம், ஆகாசத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆகாசத்தை தான் வேற ஒரு பேர் வச்சு என்ன பண்றோம், ஆகாசத்தை தான் கடாகாசம் உண்டாயிடுச்சு அப்படின்னு கடத்தை உண்டாக்கிட்டு கடாகாசம் உண்டாச்சுன்னு சொல்றோம். கடத்தை உடைச்சிட்டு கடாகாசம் மகாகாசத்தோட லயமாயிடுச்சுன்னு சொல்றோம். அப்போ அதுதான் இங்க ஆச்சரிய சொல்ற ஆகாசஸ்ய சுசிரபேத உற்பத்தி. ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம கிரியேட் பண்றோம், கட்டாகாசம்னு ஒண்ணு உற்பத்தி பண்றோம், திரும்ப லய பண்றோம். இது ரெண்டுமே பிரளய நிமித்தம். அதுக்கு நிமித்தமா எது இருக்குன்னா கடாதி உபாதி கிருதம் ஏவ. அப்போ இந்த பேதத்தை உண்டு பண்ணது எது, கட்டாகாசம் மகாகாசம்ன்ற பேதத்தை உண்டு பண்ணது ஒண்ணு இல்லைங்க, வெறும் கடத்தோட உற்பத்தி மட்டும்தான். கடம் உண்டான மாத்திரத்துல மகாகாசத்துல கட்டாகாசம் உண்டாயிடுச்சு, கடம் நாசமான மாத்திரத்துல கட்டாகாசம் மகாகாசத்தோட லயம் ஆயிடுச்சு. அப்போ கேம் ஒரே ஒரு தான், கடாதி உபாதி கிருதம் ஏவ. இந்த ஆகாசத்தை வந்து பேதம் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கடம் என்ற உபாதி மட்டும்தான். தத்வத் அது போலவே அக்ஷரஸ்ய அபி,
அக்ஷர தத்துவத்திலையும், அக்ஷரம்னா என்னது, பிரம்ம தத்துவத்திலும் கூட என்னது, நாமரூபகிருத தேக உபாதி நிமித்தம் ஏவ. நாமரூபமா இருக்குல்ல, பரமஹம்சானந்தா யார் பிறந்தது? அகம் பிறந்துச்சா? நான் ஆத்ம தத்துவம் பிறந்துச்சா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா தேகம் பிறந்துச்சா? அப்படின்னா எப்படி கடம் உண்டாச்சோ, பானை உண்டாச்சோ, அது மாதிரி இந்த தேகம் தான் உண்டாச்சு ஒழிய தேகத்துல இருக்கக்கூடிய நான் உண்டாகல. இந்த நான் வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டாகாசம் மாதிரி நான் உண்டாச்சா? நான் உண்டாகலைங்க. மகாகாசம் மாதிரி பிரம்மம். நான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் அப்படின்னு நான் சொல்றது கட்டாகாசம் மாதிரி. அப்போ நானும் வெளியில இருக்க பிரம்மமும் மகாகாசமா இருக்கிற பிரம்மமும் ஒண்ணுதான். அப்ப வேற வேறன்னு காட்டுறது எது அப்படின்னா நாம ரூபகிருத தேக உபாதி நிமித்தம். இந்த நாம ரூபத்தினால் ஆன இந்த தேகத்தினால் செய்யப்பட்ட, தேக உபாதினால் செய்யப்பட்டதுதான் பேதம். நான் ஜீவாத்மா, நான் சொல்லிட்டு இருக்கேன். பரமாத்மா எல்லாமா இருக்கார், பரமாத்மா எங்கேயோ இருக்கார் அப்படின்னு மகாகாசத்தை பாக்குற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேக உபாதியினால் செய்யப்பட்டதுதான். அதை நிமித்தமா வச்சுக்கிட்டது மட்டும்தான். ஜீவ உற்பத்தி பிரளய நிமித்தத்துவம். அப்ப ஜீவன் உற்பத்தி ஆனான், ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா லயமானான் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்றோம் அப்படின்னா உண்மையே இல்லவே இல்லை. ஜீவனுடைய தேகம் உற்பத்தி ஆச்சு, தேகம் நஷ்டமாச்சு. அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் யாரு? வாஸ்தவத்துல பிரம்மஸ்வரூபம் தான். பிரம்மத்துக்கு உற்பத்தி நடக்கவே இல்லை, லயமும் நடக்கவே இல்லை. கடாகாசம்னு ஒண்ணு உற்பத்தி ஆகவே இல்லை, மகாகாசத்தோடு அது லயத்தை அடையவும் இல்லை. ஆகாசம் எப்பவுமே அன்லிமிட்டா ஒரே ஆகாசமா தான் இருக்கு. அதுக்குள்ளார எது நடந்துச்சு அப்படின்னா உபாதி நடந்துச்சு, உபாதி வேதங்கள். எது? கடம் உண்டாச்சு. அதே மாதிரி இந்த தேகம் உண்டாச்சு, தேகத்துல ரிஃப்ளெக்ஷன் உள்ள வந்துச்சு. அந்த ரிஃப்ளெக்ஷனை நான் என்ன பண்ணிட்டேன், நான் வேற, என்னோட ஒரிஜினல் வேறன்னு நினைச்சிட்டேன். ஆகாசம் மகாகாசம் வெளியில இருந்தா மகாகாசம் மாதிரி, வெளியில இருந்தா பிரம்மம், நான் உள்ள தேகத்துக்குள்ளார இருக்கிறது நான் ஜீவன் அப்படின்னு நான் பேதத்தோட அறியா. இந்த மந்திரம் இதோட வந்து பாத்தீங்கன்னா முடியுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மந்திரம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே, இப்ப நம்ம அக்னியை எடுத்தோன்னா அவர் எங்க வந்துட்டாரு? ஆகாசத்தோட எக்ஸாம்பிள் வந்துட்டாரு. நம்ம ஆபாசவாதத்துக்கு வந்து என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா, தங்கம், ஆபரணம், மண்ணு, பானை. அதுக்கப்புறம் இந்த இந்த எக்ஸாம்பிள் இன்னொன்று கொடுத்துருக்காருல ஆச்சாரியார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகாச இவ கடாதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவச்சின்னவாதம்னு பேர். இதுக்கு பேர் கடத்துக்குள்ளார லிமிட் பண்ணப்பட்ட ஆகாசம், அதுக்கப்புறம் மகாகாசம். இந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்கன்னா அவச்சின்ன அவச்சேதவாதம்னு பேர். இதுக்கு பேர் வேதாந்தத்துல. அதுக்கப்புறம் பிரதிபிம்பவாதம்னு ஒண்ணு சொல்றோம். பிரதிபிம்பவாதம்னா ஜலச்சந்திரவத்து அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். மந்திரமே சொல்லுது ஜலச்சந்திரவத்து அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். எப்படி வந்து சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜலபாத்திரத்துல பிரதிபிம்பிக்கிறானோ அது மாதிரி அப்படின்னு. அநேக ஜலபாத்திரத்துல சந்திரன் எத்தனை? ஒரே ஒரு சந்திரன் தான். ஆனா அவனோட பிரதிபிம்பம் அநேக ஜலபாத்திரத்துல படும்போது அநேகமா தெரியுது. இதுக்கு பேரு வந்து பிரதிபிம்பவாதம்னு பேரு. நல்லா புரிஞ்சுங்க. அக்னி விஷ்புலிங்க திருஷ்டாந்தத்துக்கு பேரு விவர்த்தவாதம்னு பேரு. தங்கம் ஆபரணமா மாறுறதுக்கு பேரு, மண்ணு சட்டிப்பானை ஆகிறதுக்கு பேர் வந்து ஆபாசவாதம்னு பேரு. அதுக்கப்புறம் ஆகாசம், கடாகாசம், மகாகாசம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு அவச்சின்ன அவச்சேதவாதம்னு பேரு. ஆயிடுச்சா? இத்தனை வாதங்கள். அதுக்கப்புறம் ஜல சந்திரன் இல்லைன்னா ஜலசூரியன், இதை சொன்னீங்கன்னா பிரதிபிம்பவாதம்னு பேரு. இதை பத்தி நான் நாளைக்கு கொஞ்சம் பேசுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஆச்சாரியர் என்ன பண்றார்? தன்னோட கிரந்தங்கள்ல சமமா ஈக்குவலா யூஸ் பண்றார். இதெல்லாம் தனித்தனி மதம்லாம் இல்லவே இல்லை. நான் இதை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட், ஒரு சாதகன் எந்த நிலையில இருக்கானோ அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி புரிய வைக்கிறது. உத்தம அதிகாரியா இருந்தா ஆபாசவாதம், மத்தியம அதிகாரியா, உத்தம அதிகாரியிலே சாதனா பிரக்கிரியால இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவச்சின்ன அவச்சேதவாதம், கடாகாசம் மகாகாசம் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து கொஞ்சம் பொல்யூட்டடா இருக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பவாதத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் ஞானியோட ஸ்திதியில இருந்து பேசும்போது, ஞானியோட அவஸ்தை இதுல சகஜ சமாதியில இருக்காரு அப்படின்னா அவரோட நிலையில என்னன்னு கேட்டீங்கன்னா விவர்த்தவாதம் அப்படின்னு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கு.
அப்போ இதெல்லாம் தனித்தனியான மதங்களா பின்னாடி ஆயிப்போச்சு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டாங்க, சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஆபாசவாதத்தை தான் சொல்றார் அப்படின்னு. சில பேர் இல்ல இல்ல அவச்சின்ன அவச்சேதவாதம் தான் சங்கரர் சொல்றார் அப்படின்னு, அத்வைதம் அதுதான் அப்படின்னு. சில பேர் இல்ல இல்ல பிரதிபிம்பவாதம் தான் சில பேர் அப்படின்னு. இது மாதிரி பேதங்கள்லாம் பின்னாடி உண்டானது. வாஸ்தவத்துல சங்கரர் என்ன பண்றார், நான் இப்ப நிறைய திருஷ்டாந்தத்தை சொல்ல போறேன். இப்ப நீங்க மனசுல வச்சுங்க, இந்த மந்திரத்துல அவச்சின்னவாதத்தையும் சொல்லியாச்சு, விவர்த்தவாதம் சொல்லக்கூடிய வாதம் ஆபாசவாதத்தையும் சொல்லியாச்சு. ரெண்டு வாதத்தையும் ஒரே மந்திரத்துல என்ன பண்ணிட்டார் ஆச்சாரியார் பயன்படுத்திட்டார். இதுக்கப்புறம் பின்னாடி வரப்போகுது, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிபிம்பவாதத்தையும் சொல்லுவார். அப்ப இத பத்தி நான் வந்து நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இந்த வாதங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கு எந்த வாதம், நீங்களும் நானும் எங்க நிக்கிறோம், நம்ம எந்த வாதத்தை எடுத்துக்கணும், இது வந்து சித்தாந்தம், எது வந்து சாதனம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இது வேறுபடுது. சாதன காலத்துல ஒரு திருஷ்டி இருக்கும், அதே வந்து பாத்தீங்கன்னா அதை அனுபூதி பண்ணும் போது ஒரு அனுபவம் இருக்கும். சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கும், நம்ம சித்தாந்த லட்சியத்தை நோக்கி போகணும், அனுபூதி அடைஞ்சோம் நம்மளோட திருஷ்டி எப்படி இருக்குன்றது வேற மாதிரி இருக்கும். 3 ஸ்டேட் தான். சாதகன் வந்து பாத்தீங்கன்னா எந்த லட்சியமோ அந்த லட்சியம், அதுக்கப்புறம் சித்தன் ஆகும்போது அவனுடைய திருஷ்டி. இந்த 3 வச்சுக்கிட்டு வாதங்கள் பிரித்து சொல்லப்படுகின்றன. இதோட இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.